ஹலோ வணக்கம். நான் சேலத்திலிருந்து சுகர்நாடி ஜோதிட பேராசிரியர் பேசுகிறேன். சுகர்நாடி குழுவில் பயணிக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதேபோல் MKS அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டு இருக்கோம் ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் MKS அஸ்ட்ரோ டிவியில் வாரம் ஒரு முறை ஒரு ஜாதகம் போட்டு ஒரு வீடியோ போட்டு விடுவோம். அதுபோல் இன்றைக்கி ஒரு ஜாதகம் ஒன்று போடுறேன், அதையும் பார்த்துங்க. போர்டில் போட்டுக்கிறேன். அந்த ஜாதகம் நல்லா தெரியுதுன்னு பாருங்கள். அப்படி தெரியல நானே சொல்கிறேன். அது நீங்கள் ஒரு வெள்ளை நோட்டில் போட்டு எழுதிக்கலாம். 14/10/1999 8:40 PM சென்னை, பிறந்த ஊர் சென்னை. இது ஒரு பெண் ஜாதகம் தான். இது பார்த்திங்கன்னா ராசியில் ரிஷ்ப லக்னம், 3ல் ராகு, 4ல் சுக்கிரன், 5ல் சூரியன், 6ல் புதன், 7ல் சந்திரன், 8ல் செவ்வாய், 9ல் கேது, 12ல் குரு சனி. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்திங்கன்னா அதே ரிஷ்ப லக்னம், லக்னத்தில் செவ்வாய் கேது, மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலானில் சனி பகவான், விருச்சகத்தில் ராகு, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் புதன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் புதன் திசை 7 வருஷம் 1 மாதம் 27 நாள். அடுத்து ஒரு கேது திசை ஒரு 7. இப்போ சுக்கிரன் திசையில் குரு புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மகிட்ட ஆன்லைனில் தான் பார்த்தாரு. இந்த பொண்ணோட அப்பா தான் பார்த்தாரு. அப்பா அம்மா 2 பேருமே ஓப்பன் மைக் போட்டு தான் கேட்குறாங்க. நானே ஆன்லைனில் கேட்கும்போது ஓப்பன் மைக் போட்டுங்க, பக்கத்தில் எல்லாம் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஜாதகம் பார்ப்போம். நான் பார்த்து இந்த ஜாதகத்தெல்லாம் போட்டாங்க, அனுப்பிச்சாங்கன்னா அந்தமாரி எப்போவுமே வெள்ளை நோட்டில் அதுமாரி போட்டு கணிச்சு வச்சுக்குவேன். அப்படிமாரி இதை கணிச்சு வச்சுக்குவேன். இப்படி கணிச்சுக்கிட்டு இதை பார்த்து தான் ஜோசியம் சொல்லுவேன். இதை பார்த்து தான் உங்களுக்கு வீடியோலையும் போட்டு விடுவோம். நான் பார்த்து சொன்னேன், இந்த ஜாதகம் பார்த்தோன்னே சொன்னேன், இந்த பொண்ணுக்கு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க. இந்த பொண்ணுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை குட்டி, தொழில் இதெல்லாம் எதுவும் சுத்தப்படாது. இது ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாரி பேசும் உங்கெல்லாம் அடிக்கும், திட்டம், எது சொன்னாலும் கோவிச்சிக்கும். ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாரி பொண்ணுங்க அப்படின்னேன். ஆமாங்கன்னு விட்டார் அவங்க அப்பா அம்மா. ஆமாங்க, இது ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு தாங்க, இது இப்படி இருக்குது, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சுகர் நாடியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்படி இப்போ பார்த்து சொல்கிறீங்க, இதுக்கு என்ன வழிமுறை, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இதுன்னா பித்தம் குறையும். உங்களுக்கு பிரச்சனை, நமக்கு அந்த பிரச்சனை தீரணும்னு தான் நினைப்பாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. எந்த கோயிலுக்கு போனால் அந்த பிரச்சனை தீரும், அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டால் பிரச்சனை தீரும், இல்லை ஜோசிகாரை பார்த்தா பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது அவங்க நியாயமான கோரிக்கை. அதை நான் மறுக்கலை. அதுக்கு இந்த பரிகாரம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. பரிகாரம் கிடையாது, அது என்னுடைய முறை. என்னுடைய சுகர் நாடியில் பரிகாரம் கிடையாது. பரிகாரம் பண்ணி நல்லா பண்ண முடியாது. எந்த கோயிலுக்கு போனான்னா, இல்லை ஆத்தங்கரையில் உட்கார வச்சு புண்ணியர்ச்சனை பண்ணான்னா, ஹோமம் நடத்தினானா, பரிகாரம் பண்ணி இந்த பொண்ணை நல்லா பண்ண முடியாது. இதுதான் என்னுடைய சுகர் நாடியில் தீர்க்கமான முடிவு. அது அவங்ககிட்ட போய் அப்படி சொன்னால் அவங்க மனசு விட்டுருவாங்க. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை போய் பரிகாரம் பண்ணீங்க. ஆனால் பரிகாரமே நல்லா பண்ண முடியாதுங்கிறது தீர்க்கமாக நான் சொல்லிவிடுவேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் மனசு சங்கடப்படாத மாரி பேசணும். மனசு சங்கடாத மாரி ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போகாமல் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்க மனசு ஆறும். எல்லாம் ஆறாது. தீப்பட்ட காயத்தில் தேல் பட்டு கொட்டின மாதிரி நாம் சொல்லக்கூடாது. ஏதோ பண்ணீங்க அப்படின்ட்டோம். ஆனால் நான் இருக்கிறத சொல்லிவிடுவோங்க அப்படின்ட்டோம். சொல்லிட்டோம், இந்தமாரி இது மனநல பாதிக்கப்பட்ட குழந்தை, இதுக்கு திருமணமோ குழந்தை குட்டியோ குடும்பமோ தொழிலோ வியாபாரமோ எதுவும் பண்ணாது அப்படின்னா. ஆமாங்க, அது இப்படி தான் வீட்டில் இருக்குது. இந்த பொண்ணோட அப்பா வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிக்கிறார். அது வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆனால் அதுக்கு ஒரு 70-80 லட்சம் பணம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு பென்ஷன் வாங்குறாரு. மாதத்துக்கு 1 லட்ச ரூபா எங்களுக்கு அந்த வருமானம் வருங்க. எல்லாமே இந்த பிள்ளை செலவு பண்ணுது. இந்த பிள்ளைக்காக பண்ணுறாங்க, எல்லாமே இந்த பிள்ளைக்காக செலவு பண்ணி பண்ணுறாங்க. அது பண்ணுறாங்க. ஆனால் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, எதுவும் செய்யறதில்ல. இப்படின்னாங்க. ரைட்டு, ஜாதகம் சொல்லி அவங்களும் முடிச்சிடுறோம்.
இந்த ஜாதகத்தில் ஏன் மனநல பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தேவைப்பேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்து கொண்டு இருக்கோம் நேயர்களை, ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும், ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும், கற்றுக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு இந்த விதிமுறை. அந்த ஜாதகத்தெலாம் போட்டு இப்படி எழுதி வச்சு உங்களுக்கு சொல்கிறது தான் என்னுடைய வேலை, கடமை. இது ஒரு பொன் ஜாதகம். வயசு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 25 வருஷம். ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது லக்கண புள்ளி எப்படி இது பார்க்கணும், லக்கணாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எப்படின்னு பார்க்கணும், ராசிநாதன் நின்ற நட்சத்திராதிபதி எப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் மூணையும் பார்க்காம நீ ஜோசியம் சொல்லக்கூடாது. லக்கணம் சந்திரங்கள் ரோகிணி 2 லக்கு தான் லக்கணம், 2 லக்கு. அந்த லக்கணத்துக்கு ரோகிணி 2 அதிபதி யார்? சந்திரன். நேசமா? இப்போ லக்கண புள்ளி கெட்டு போச்சா? போயிடுச்சு. லக்கணாதிபதி யார்? சுக்கிரன். அவர் யார்? 4 லக்கிறார். அவர் யாரோட காலில் இருக்கிறாரு? கேது காலில் இருக்கிறார். அந்த கேது 9ல். கேது யார் காலில் இருக்குது உங்களுக்கு? சந்திரங்கால். சந்திரன் நேசம். லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரம் நேசம் ஆயிடுச்சு, லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் நேசம் ஆயிடுச்சு. லக்னம் லக்ன புள்ளியும் லக்னமும் அகம் சார்ந்தது, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும். உடல் அப்படின்னு சொன்னோம்னா சந்திரன் தான். ராசி அதிபதி யார்? ராசி சந்திரன். சந்திரன் புதனுடைய காலுங்க. சந்திரன் நேசம் புதனுடைய கால். புதன் 6ல். புதன் ராகு கால். ராகு 3ல். சனிக்கால். சனி நேசம். சொல்லி முடிஞ்சா பாருங்கள். லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி, லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் 3 கெட்டு போயிட்டா அரை பைத்தியம், தெளிவில்லாதவன், சிந்தனை இல்லாதவன், மனம் போன போக்கிலே போக வேண்டியதான், எதே பேசிக்கிறது தான், இதே வளர வேண்டியது தான். அடுத்தது ஆணாக இருந்தானா பொண்ணாக இருந்தானா இந்த 3ம் நல்லா இருக்கணும். மனதுக்காரன் சந்திரன் நல்லா இருக்கணும், புத்திக்காரன் புதன் நல்லா இருக்கணும், அறிவுக்காரன் குரு நல்லா இருக்கணும். இந்த 3ம் அவுட்டு. இந்த 3ம் அவுட்டு, இந்த 3ம் அவுட்டு. அப்போ பைத்தியம் தானே, அரை பைத்தியம் தானே, ஏன் சொல்லக்கூடாது? அற்புதமாக சொல்லலாம். அப்போ இந்தமாரி அறநிலை பைத்தியம் நிறைய, இந்தமாரி பைத்தியத்தை கூட பிடிச்சி கல்யாணம் வச்சுக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு. இந்தமாரி அரை பைத்தியம் முழு பைத்தியத்தெல்லாம் நிறைய பேர்த்த சொல்லாதபடி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சொல்லாதபடி கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் நடத்தி குழந்தை குட்டியும் பார்த்துருக்குறாங்க. அது பைத்தியமாக இருக்குது, உழைத்து கூட இருக்கும். சரி, இந்த பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னோம்? எப்போவுமே 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை நடத்தி வைக்கும். இதை நல்லா புரிஞ்சுங்க. எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்து கொண்டு இருக்க நேயர்களை, 7ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகமும் திருமணத்தை நடத்தி வைக்கும், 7ஆம் அதிபதியும் நடத்தி வைக்கும். அப்போ நமக்கு 7ல் சந்திரன் நீசம். சந்திரன் புதனோட காலில், புதன் 6ல், புதன் ராகு கால், ராகு 3ல், ராகு சனிக்கால் நீசம். 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் பலன் எழுந்து போச்சா? போச்சு. 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் எங்கே இருக்குது? 8ல். அந்த செவ்வாய் யாருக்கால்? கேதுக்கால். கேது யாருக்கால்? சந்திரங்கால். சந்திரன் நேசம். 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் பலன் எழுந்து போச்சு, 7ஆம் அதிபதியும் பலன் எழுந்து போச்சா? திருமணம் முறையாக பண்ண முடியாது. இது 2 தாங்க. ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திருமணத்தை நடத்த வைக்கக்கூடிய இடம் இது 2 தான். பொண்ணை பார்த்து, பெரியங்களா பார்த்து, பொண்ணு விட்டார் ஒரு 10 பேர், ஆண் மாப்பிள்ளை விட்டார் 10 பேர், ஒப்பந்தம் பேசி நிச்சயம் பண்ணி கல்யாண மண்டபம் பேசி அல்லது கோயிலில் பேசி ஏதோ ஒரு இடத்துல உறுதி பேச்சினோம்ல, அட்வான்ஸ் கொடுத்து பத்திரிக்கை அடித்து ஊர் அழைச்சி கல்யாணம் பண்ணுறது ஜாம்னு கல்யாணம் பண்ணுறது 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை பண்ணோம், 7ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் திருமணத்தை பண்ணோம். 2ம் நல்லா இருக்கணும், பலம் பெற்றிருக்கணும். பலம் கெட்டு போயிடுச்சுன்னா நடக்காது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்காது. சரிங்க, திருமணம் நடக்க வேண்டாம், எல்லாம் திருமணம் நடத்தியாக குடும்பம் நடத்தி குழந்தை விட்டு போயிருக்காங்க. 95% முறையாக திருமணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை கூட்டி போயிருக்காங்க. ஒரு 5% கொஞ்சம் மாறுதலாக கல்யாணம் ஆன பொண்ணை கூட கூட்டி போய் வச்சு கல்யாணம் நடத்துவான், ஒரு வழியில் கூட்டி போய் வச்சுக்குவான். எப்படி ஒன்று கல்யாணம் இல்லாத நடத்துகிறான் குடும்பம், அது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு 2ஆம் பாவம் துணை புரியணும். 7 கூட இந்தமாரி 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் 7ஆம் அதிபதியும் பலனை இழந்துட்டாலும் 2ஆம் அதிபதி பலம் பெற்றிருந்தா அவன் ஏதோ வச்சு குடும்பம் நடத்துவான். அப்போ 2ஆம் அதிபதி பார்க்கணும். நாம் 2ஆம் அதிபதி யார் இந்த லக்கணத்துக்கு? 2ஆம் அதிபதி புதன். புதன் 6ல் போய் மறைஞ்சார். புதன் உட்காந்து ராகு 3ல், சனி 12ல் நீசம்.
ஒரு பொண்ணு கூட்டு போய் கல்யாணம் பண்ணி திருமணம் இல்லாமல் கூட்டி போய் வச்சு நடத்துறதுக்கும் பலன் இல்லை. எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் பொண்ணோடு சேர்ந்து குடும்பம் நடத்த முடியுமா? 2ஆம் பாவம் பலன் இல்லை, 7ஆம் பாவம் பலன் இல்லை. சரி, 11ஆம் பாவத்தை பார்க்கலாமே. ஆசைப்பட்டு பொண்ணு பண்ணுறது, சேர்த்து பேசிக்கிறது. 11ஆம் பாவம் ஆறுங்க, குரு ஏற்கனவே 12க்கு போய் மறைஞ்சு போயிட்டார் ஒரு நேசகரத்தோட. குரு கேது சந்திரன் நீசமாயிடுச்சு. இப்போ 2, 7, 11 அவுட், திருமணம் இல்லை. 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம், புத்திர பாவத்தில் உள்ள கிரகமும் புத்திர பாதியத்தை கொடுக்கும். 5ஆம் அதிபதியும் புத்திர பாதியத்தை கொடுக்கும். 5ல் சூரியர்கள் செவ்வாய் 8க்கு போயிடுச்சு, குழந்தையும் பெற்றுக்க முடியாது. 5ஆம் அதிபதி யார்? புதன் 6க்கு போயிடுச்சு, அவரும் பலன் இழந்து போயிடுச்சு. அப்போ 2, 7, 11 அவுட்டு, 5 அவுட்டு. திருமணம் முறையாக இல்லை, கல்யாணம் இல்லை, குடும்பம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை. அப்படி முடிஞ்சது. சரி, 3ஆம் பாவத்தை ஆய்வு பண்ணுங்க. 3ஆம் பாவம் தான் மிகப்பெரிய முக்கியமான பாவம். அதில் நிறைய காரகங்கள், 24 காரகங்கள், 2ஆக உடைச்சா 48 காரகங்கள். ஒரு பாவத்தில் 30 டிகிரி, ஒரு டிகிரி அரையாக உடைக்கணும். டிகிரியை அரையாக உடைச்சிங்கன்னா ஒரு காரகம். 1.25 காரகத்துக்கு உயிர் காரகம், 1.25 காரகத்துக்கு பொருள் காரகம். இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 3ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னா முக்கியமான பாவம். ஒரு பெண்ணாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுறது, ருது ஆகிறது, இதுமாரி சொல்லுவாங்க. 3ஆம் அதிபதி சந்திரன் நேசம் 6 கூட போய் கெட்டு போச்சு. மென்ஷன் பிரச்சனை, ருது ஆகிறதே பிரச்சனை ஜாதகம் இந்தமாரி பாதிக்கப்பட்டுரும். 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும், அற்புதமாக இருக்கணும். 3ஆம் பாவம் மென்ஷன் மட்டும் இல்லைங்க, ஏஜ் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆயுள் காரகன்னு. 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் 3ஆம் பாவம் ஆயுள் தீர்க்கமாக இருக்குமா? 3ஆம் பாவம் தான் ஆயுள் தீர்க்கம். ஆள் அடிமைகள், ஒரு வேலை, தொழில், இதெல்லாம் 3ஆம் பாவத்தில். இது எந்த வேலையும் செய்யலையே, இது எங்கே போய் பண்ண போகிறது. அதனால் 3ஆம் பாவம் அவுட். சரி, தீர்க்கமா ஆயுள் இருக்குமா? அப்போ 8ஆம் பாவத்தை பேசணும். 8ஆம் பாவம் தான் ஆயுள் தீர்க்கமாக பேசுறது. இப்போ 8ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் பலன் இழந்துருச்சு, 8ஆம் அதிபதியும் பலன் இழந்துருச்சு, 3ஆம் இடமும் பலன் இழந்துச்சு. இந்த பொண்ணுக்கு தீர்க்க ஆயுள் இல்லை. ஒரு 34, 35 வருஷம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்குது. அது எழுதி வச்சுங்க, ஃபோன் நம்பர் எழுதி வச்சுக்கிறேன். இவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, இந்த பொண்ணு இருக்குது. ஒரு 35 வருஷம் தொடர்ந்து அதிகம், அதுக்கு மேலே இருக்காது. அது எப்படி பண்ணுமே அப்படிங்கிறது அதனுடைய விதி, அதனுடைய கர்மா. நாம் என்னங்க கொல்லம்பட்டையில் கொண்டு போய் ஒரு அடி இருக்கிற கம்பியை 1.5 அடியை நீட்டிக்க முடியுமா? இப்போ விவசாயத்துக்கு வேலை பயன்படுத்தக்கூடிய கடப்பாறை, அருவாள், கொடுவாள் மண்டையை போயிடுச்சுன்னா கொண்டு போய் நீட்டிக்கிறாங்க, பதம் வச்சுக்கிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த ஜாதகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? கொல்லம்பட்டையில் வச்சு தீட்டிக்க முடியுமா? இல்லை கோயிலில் போய் கடவுள்கிட்ட வேண்டி இந்த ஜாதகத்தை மாற்ற முடியுமா? ஒரு தலைகீழாக நின்னீங்கனாலும் ஆகாது. நிறையா ஜோதிடர்கள் பரிகாரம் எடுத்த யூடியூப்பில் கேளுங்க, எடுத்த பரிகாரம் தான். அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த ஹோமம் பண்ணு, இந்த ஹோமம் பண்ணு, கடவுளாக புண்ணியமாக இருப்பீங்க. இந்த ஜாதகத்தை பரிகாரம் பண்ணி அந்த பிள்ளையை நல்லா பண்ணிவிடுங்க. அதுக்கு எவ்வளோ செலவுனா நான் தரேன், பண்ணுவீங்களா? இதை கேட்டால் ஓடியே போயிடுவாங்க பரிகாரம் பண்ணுற ஜோதிகார் அத்தனை பேருமே. சார், MKS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்க நேயர்களே, இந்த ஜாதகத்தை நீங்கள் தனியாக எழுதி இந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணி நல்லா பண்ணுங்கள். சுகநாடி ஜோதிடர் ஆசிரியர் பணம் தரான்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எந்த ஜோதிடர் எந்த பரிகாரம் பண்ணுறவர்கள் முன் வந்தாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன், வர சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஜோதிடர்கள் நண்பர்கள் அனைவரும் இதை பண்ணி சொல்லுங்கள் சார், பணம் நான் தரேன். சுகநாடி ஜோதிடத்தில் இந்தமாரி பரிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா பரிகாரம் பண்ண மாட்டேன் அவங்கக்கிட்ட. இந்த சுகநாடி பற்றி சொல்லாமல் போய் ஜாதகம் காட்டினீங்கன்னா பரிகாரம் வச்சுருவோம். நல்ல ஜோதிடர்கள், நல்ல ஆராய்ச்சி பண்ண ஜோதிடர்கள், ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் இந்த டேட்டா பர்த் போட்டு உங்கள் ஊரில் கம்ப்யூட்டரில் போட்டு இந்த ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியக்காரனை பாருங்கள், பரிகாரம் சொல்லுவான், பரிகாரம் பண்ணுங்கள். நல்லா பண்ண முடியுமா? பண்ண முடியாது சார். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஜோசியக்காரர்கள்
சொல்லி பணம் சம்பாரிச்சிக்கலாம் ஒழிஞ்சு இந்த மனநல பாதிக்கப்பட்ட ஜாதகத்தை நல்லா பண்ண முடியாது சார். நல்லா பண்ண ஜெகம் பிறக்கணும். சூரியன் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கு உதிச்சாலும் பண்ண முடியாது. இதெல்லாம் இப்படி பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கணும். ஒரு திசை ஒரு புத்தி நடக்குதா, எந்த லக்கணமாக தானே ஏதோ ஒரு திசை புத்தி நடக்கும். அந்த திசாநாதன் பலம் பெற்றிருக்குதா பலவீனம் பெற்றிருக்குதா அதை பார்க்கணும். ஒரு திசாநாதன் பலம் பெறத்துக்கு 20 விதிமுறை இருக்குது. ஒரு திசாநாதன் பலம் இழக்கிறதுக்கு 20 விதமாக இருக்குது. இந்த பேர் லக்கணம் புள்ளி 6 8 12 பகைனி சாஸ்திரம் அடங்கிருச்சா. 30 டிகிரி ஒரு பாவத்துக்கு 0லேருந்து 1 டிகிரி வரைக்கும் சந்தி, 29 30 வரைக்கும் சந்தி. அதில் கிரகம் இருக்குதா, திசாநாதனுக்கு தான் பார்க்கணும். திசாநாதன் நின்ற நட்சத்திரம் 6 8 12 போயிடுச்சா அதை பாருங்கள். மிருத்யு பாகி போயிடுச்சா அதை பாருங்கள். பொதுவாக ஒரு ஜாதகன் வேதகன் திசாநாதன் புதன் திசை நடக்குதுன்னா அந்த புதனுக்கு வேதகன் செவ்வாய். அந்த புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குதா, அந்த செவ்வாய் அப்போ வேதகன் சாரம் ஏறிட்டார். அப்போ திசாநாதன் முழுக்க பலன் இழந்துடும் சார். இதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய மாநாட்டில் மிகப்பெரிய வாதாடணும். எல்லோரும் சொன்னாங்க ஒரு திசாநாதன் வேதகன் சாரம் வாங்கிட்டா பலன் இழந்து போயிடும். நான் சொன்னேன் ஒரு திசாநாதன் வேதகன் சாரம் வாங்கினா வேதகன் கெட்டு போயிட்டா அது வேதகன் பலன் ஓங்கி கொடுக்கும்னேன். ஆமாம் எப்படி தம்பின்னு கேட்டாங்க. ஓம் உலகநாதெல்லாம் ஒரு ஜாதகத்துக்கு 1.25 லட்சம் வாங்குறாரு. அவரெல்லாம் பட்டிமன்ற தலைவராக இருந்து இதுமாரி நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். எப்படி தம்பி அப்படின்னாரு. அவர் ஜாதகத்தில் சொன்னேன். அவர் ஜாதகத்தில் குரு திசை நடக்குது, குரு என்ற நட்சத்திராதி வேதகன் கெட்டு போச்சு, 1,20,000 வாங்குவேன். அதனால தான் ஐயா ஓம் உலகநாதன் என்னை பார்த்தாருன்னா என் கைக்குள்ள கையை விட்டு இழுத்து பிடிச்சி வச்சுக்குவார். எந்த இருந்தாலும் என் கையை அவர் உள்ளே இருக்கணும் பார்த்து அனுப்பிப்பார். இப்போ சேலத்தில் ஒரு மாநாடு நடந்துச்சு. மீட்டிங்லேயும் சரி சாப்பிடும்போதும் சரி என்னை கூட சாப்பிட மாட்டார், பக்கத்துலேயே பிடிச்சி வச்சுக்குவார். அதுமாரி நாம் ஒரு ஆய்வு பண்ணணும். நாமத்தை ஆய்வு பண்ணோம். ஒரு திசாநாதன் நின்ற நட்சத்திராதி வேதம் சாரம் வாங்கியிருந்தா அந்த வேதம் கெட்டு போயிடுச்சேன்னு பாருங்க. ஒரு புதன் திசை புதன் போய் செவ்வாய் காலில் இருக்குதா, மிருக சரிசம் சித்திரை அப்படின்றதுல இருக்குதா, அப்போ வேதம் சாரம் வாங்கிடுச்சு புதன் கெட்டு போயிடுச்சா அப்படி எடுக்கக்கூடாது. அந்த செவ்வாய் லக்கணத்துக்கு 3 6 8 12 பகை நேசம் அஸ்தங்கம் இருக்குதா, சந்தியில் இருக்குதா, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிடுச்சா பலன் விழுந்துருந்தா புதன் திசை நல்லாயிருக்கும், டாப்பாக இருக்கும். அந்த புதன் திசை செவ்வாய் காலேருந்து செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றா அந்த புதன் திசை 17 வருஷமும் வீணாக போயிடும். கோயம்புத்தூரில் மிகப்பெரிய பிரபலமான ஜோதிடர் ஒருத்தர், அவர் மனைவிக்கு புதன் திசை செவ்வாய் மகரத்தில் வச்சான், 17 வருஷம் வேஸ்ட்டுட்டார். பேர் ஊர் அட்ரஸ்லாம் கூட சொல்லுவான், இருந்தாலும் சங்கடப்படுவாங்க. இந்த விதிமுறையை நாம் ஒருத்தர் சொல்கிறோம்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகம், உங்கள் ஜாதகம், உங்கள் சொந்த பந்தம், ஜாதி சனத்தினுடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்க. இப்போ புதனுக்கு வேதகன் செவ்வாய், அந்த செவ்வாய் கெட்டு போயிடணும். சுக்கிரனுக்கு வேதகன் சனி. இப்போ சுக்கிரன் திசை சனியோட காலில் இருக்குதா, சனி பலன் இழந்துடணும். அற்புதமாக இருக்கும். சுக்கிரன் திசை குறை பிடிச்சி கொட்டிட்டும்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் 20 விதத்தில் பலனை இழக்கும், 20 விதத்தில் பலம் பெறும். அப்போ சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம்னு நான் 2 புக்கு எழுதிக்கிறேன். ஒரு கிரகம் 20 விதத்தில் பலம் பெறதையும் சொல்லியிருக்கிறேன், 20 விதத்தில் பலம் இழக்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். அப்போ நாம் அதிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜாதகம் பலம் பெற்றதா, பலவீனமாக இருக்குதா, பலம் பெற்றிருக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி நாம் ஜோசியம் சொன்னால் ஆமானதுன்னு சொல்லணும். இந்த ஜாதகம்லாம் மெட்ராஸ்லேருந்து எனக்கு யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்கன்னா சாதகம் பார்த்து நான் பலன் சொன்னேன்னா ஆமானதுன்னு சொல்லணும், மறுத்து பேசக்கூடாது. இந்த ஜாதகம் மனநல பாதிக்கப்பட்ட ஜாதகம்னா ஆமான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும்போது மனநல பாதிக்கப்பட்ட ஜாதகமாக வலுவாக இருக்கிறானா, திறமையாக இருக்கிறானான்னு பார்க்கணும். தொழிலில் பல கோடி சம்பாதிக்கிறானான்னு பார்க்கணும்.
கோடி பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஜாதகமும் பார்த்துக்கிறோம், பல கோடி. அவர்லாம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் மெட்ராஸில் வந்து இறங்குங்க, பஸ்ஸில் வந்தானா ட்ரெயினில் வந்தானா இறங்கணுன்னு என் பேர் சொல்லுங்கள், என் வீட்டில் கொண்டாந்து விடுவார். சிட்டி ஃபுல்லாக எனக்கு தெரியாது இருக்கக்கூடாதுன்னார். அப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஜாதகத்தில் அந்த கிரகம்லாம் பலம் பெற்றிருக்குது. அப்போ பலம் பெற்ற ஜாதகமெல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. பலவன் அடைஞ்ச ஜாதகம்லாம் தொழில் வெற்றி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். நோய் பற்றி சொல்லியிருக்கிறோம், கோடீஸ்வரனை பற்றி சொல்லியிருக்கிறோம், சினிமாவை பற்றி சொல்லியிருக்கிறோம். இப்போ புத்தாண்டுக்கு முன்னாடி போய் மெட்ராஸில் புதிய தலைமுறையில் பேசியிருந்தேன். நடிகர் விஜய் அவருடைய ஜாதகம் எனக்கு வந்துருந்துச்சு. எனக்கு 100க்கு 100 உறுதியாக நம்பக்கூடிய ஜாதகம் எனக்கு கை கிடைச்சி, அவர் ஜாதகத்தை பார்த்து அடுத்த சிஎம் எப்போன்னு கூட சொல்லுவேன், அடுத்ததுன்னு சொல்லிக்கிறேன், இப்போன்னு சொல்ல சிஎம் விஜய் கூட ஆகுவார், எதிர்காலம் இருக்குது இப்படிலாம் சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தா முதலமைச்சர் ஆக முடியுமா, வார்டு மெம்பர் ஆக முடியுமா, கவுன்சிலர் ஆக முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா, எல்லாம் சொல்லலாம் சார். ஜோதிடம்னா எல்லாம் அனைத்தும் சொல்லணும். அது சுகர் நாடியில் சொல்லும், தீர்க்கமாக சொல்லும். அப்படி சுகர் நாடி தெளிவாக சொல்லும். அப்படி இந்த பேர் ஆராய்ச்சி பண்ணுங்கள். வாரம் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு விதிமுறைகள் நிறையா கொடுக்குறேன். சுகர் நாடி என்ன ஜோதிட ரகசியம் 2 புக் எழுதியிருக்கிறேன், அந்த புக்கை வாங்கி படிங்க. சுகர் நாடி குழுன்னு ஒன்று வச்சுருக்கிறோம், குழுவில் டெய்லி ஆராய்ச்சி பண்ணி நிறைய போட்டுகிட்டே இருக்கிறோம் உலகம் ஃபுல்லாக. அந்த குழுவிலையும் சேர்ந்துங்க. என் நம்பர் தெரியும் இல்லையா, என்னுடைய நம்பர் 3947952526. உங்கள் நம்பரை அனுப்புங்க, என் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க, குழுவில் போட்டு விட்றோம். ஜாதகம் சொல்லித்தரோம், எம்கேஎஸ்ல நிறைய வாரம் ஜோசியம் சொல்லித்தரோம். நல்ல திறன்பட ஜோதிடம் கற்றுக்குங்க, அற்புதமாக பலன் சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். உங்கள்கிட்ட காசோ பணமோ பொருளை எதையும் இது வரைக்கும் கேட்கல, எப்பவுமே கேட்க மாட்டேங்க. எல்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தரோம்ல. நாங்கள் காசுக்காக கேட்குறதில்ல, எல்லாம் மக்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி படித்து ஜோசியம் நல்லா சொல்லுங்கள், அற்புதமாக சொல்லுங்கன்னு சொல்லி, இப்போ வரக்கூடிய பொங்கல் வருது, தைப்பொங்கல், தமிழர்களுடைய தைத்திருநாள் பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்து, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து சொல்லி, எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை நீங்கள் என்கேஜ் பண்ண தான் உங்களுக்கு புதுசாக தகவல் தருவோம். ஒரு வீடியோவில் போட்ட விதி இன்னொரு வீடியோவில் வராது, புதுசாக விதிமுறைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. எங்களுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் கொடுங்க. உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு உற்சாகப்படுத்த உங்களுக்கு புதுசாக இந்தமாரி விதிமுறை வரும்னு சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எத்தனை